அன்பான பிள்ளைகளுக்கு அன்போடு வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். இன்று நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம் ஒரிகம்பாணியிலான ஒரு கைவேலை செய்வதற்கு. இன்று பாருங்க, எங்களுடைய இந்த பாலர் பாடசாலை பிள்ளைகளுக்கான ஒரு கைவேலை தான் இதுதான். பாலர் பாடசாலையில படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு தான் நாங்க செய்து காட்ட போகிறோம். ஆகவே நீங்க பாருங்க, நீங்க தயாராக வேண்டும். நாங்க ஏற்கனவே செய்த காணொளிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது நாங்க ஒரு முறையை நாங்க படித்துக்கொண்டா தொடர்ந்து எத்தனையோ வகையான கைவேலைகளை நாங்க செய்யலாம். இப்போ இன்றைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய கடதாசிகளை பாருங்க. இதோ இன்று நான் தெரிவு செய்திருக்கக்கூடிய கடதாசி இதுதான். இதோ இப்போ நாங்க செய்ய இருப்பது மிக இலகுவான ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்றுதான். அப்படி என்று சொன்னால், நான் அந்த நாய்க்குட்டியை தெரிவு செய்ததற்கு இந்த கடதாசியை பாருங்க, அழகா இருக்குதானே. இந்த கடதாசியை நான் வெட்டி எடுத்தது ஒரு பத்திரிகையில இருந்து. இதை பாத்தீங்களா? ஆகவே குழந்தைகளுக்கு நீங்க வீடுகள்ல வாசித்து முடித்த இந்த பத்திரிகைகள் இருக்கும் தானே, சில சமயங்கள்ல அதை நீங்க எடுத்து பாருங்க, அழகான நிறங்கள் இருக்கும் அதுல. ஆகவே எழுத்து இருக்க பக்கம் இல்லாம இது மாதிரி நிறங்கள் மட்டும் இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து நீங்க தெரிவு செய்து வைத்திருந்தால் அழகழகான இப்படியான உருவங்களை நாங்க செய்து கொள்ளலாம். நிறங்கள் இப்படியே தெரிவு செய்து வைத்துக் கொள்ளுங்க. அதாவது நிறங்கள் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நீங்க தெரிவு செய்து வைத்திருந்தால் அழகா செய்யலாம். இதை பாருங்க, இப்போ இந்த கடதாசியில செய்யும் போது அழகான நாய்க்குட்டியை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இனி நாங்க ஆரம்பத்துல இருந்து எங்களோட இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும், அழகான ஒரு நாய்க்குட்டியை செய்யறதுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருந்தோம். இப்ப மீண்டும் ஞாபகப்படுத்துறோம். இதோ இந்த பேப்பர் எடுத்தோம், இப்படி மடித்தோம். இரண்டாம் எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் பழக்கம் படும் வரையும் பெற்றோர் உதவி செய்தால் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாவிட்ட பரவாயில்லை, நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம், நீங்கள் படித்து கொள்ளலாம். இது முகம். இப்படி மடிக்கும் போது இது டியூலிக் மலர் நாங்கள் செய்தோமே அதே போல தான் இது இருக்கிறது. ஏதோ காதுகள் இரண்டும் செய்துட்டோம். இனி தலையை கொஞ்சம் நாங்கள் செய்து பார்க்கலாம். இந்த பக்கம் திருப்பி இதோ பின்பக்கமாக இப்படி கொஞ்சமாக மடித்து கொள்ள வேண்டும். இதோ தலைப்பகுதியும் செய்துவிட்டோம். இனி நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறதுனே இதை வாய் பக்கமாக செய்து கொள்றதுக்கு இப்படி மேல் நோக்கி கொஞ்சம் மடித்து மீண்டும் நாங்கள் இப்படி முன்பக்கமாக மடித்து கொண்டா அதனுடைய வாய் அமைப்பு வரும். அதுபோல் கீழ்ப்பகுதி இருக்கிறதுன்னு இதை உட்பக்கமாக நாங்கள் திருப்பி விடலாம். இப்போ பாருங்களேன், இந்த நிறத்தில் எங்களுக்கு நாய்க்குட்டி வந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோமே. இப்போ இதே சமயத்தில் எங்களுக்கு இந்த கலர் வர வேணும்னு சொன்னால் இதோ இப்படி இரண்டையும் சேர்த்து மடித்து திருப்பி இப்படியும் செய்து கொள்ளலாம். நாய்க்குட்டியினுடைய தலைப்பகுதி இதோ முகப்பகுதி சரியாக அமைந்து விட்டது. இனி இந்த முகத்துக்கு அழகாக கண் ரெண்டையும் தீட்டி விடுவோம், கொஞ்சம் பெரிதாக. இந்த இப்படி கண்ணுகளை நாங்கள் கீறிக்கொள்ளலாம். இது பிறகு இப்போ நாங்கள் உடல் பகுதியை செய்ய வேண்டும். அதை அப்படி என்று நாங்கள் இப்போ செய்து காட்ட போகிறோம். இப்போ நான் தலையை செய்ததை விட உடல் பகுதியை செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய அளவிலான ஒரு சதுரம் போட்ட அமைப்பிலான கடதாசியை வெட்டி எடுத்திருக்கிறேன். இதுவும் ரொம்ப இலகுவானது தான். இப்போ எடுத்து இப்படி முக்கணும் போல் நாங்கள் இரண்டாக மடித்துக்கொள்ள வேண்டும். அதையும் எடுத்து மீண்டும் நாங்கள் இப்படி, அதாவது டியூலிக் மலர் செய்வதற்கு எப்படி நாங்கள் மடித்தோமோ அதே போல தான் ஏதோ இப்படி இரண்டாக நாங்கள் மடிக்க வேண்டும். இப்போ பாருங்க, இதோ இந்த தலைய இப்படி இப்படி நாங்கள் ஒட்டி விட்டா அழகான ஒரு குளப்படிக்கார ஒரு நாய்க்குட்டி போன்ற அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் இப்போ ஒட்டி பார்க்கலாம். முதல்ல நாங்கள் உடற்பகுதிக்கு இதோ இந்த கம்மை இட்டு இப்படி கொஞ்சமாக போட்டு இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இந்த இடத்துலையும் கொஞ்சம் நாங்கள் மேலோட்டமாக ஒட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பக்கத்துக்கும் கம் பூசி விட்டு இப்படி இதையும் நாங்கள் முதல்ல ஒட்டிக்கொள்வோம். இனி நாங்கள் இதன் பிறகு இப்போ தலைப்பகுதி நாய்க்குட்டியினுடைய தலைப்பகுதிக்கும் கம்மா பூசி இதோ இப்படி ஒட்டிக்கொள்வோம்.
இதோ பார்த்தீர்கள் தானே, எவ்வளவு அழகான சின்ன ஒரு குட்டி நாய்க்குட்டி. பிள்ளைகளே, இது போல நீங்க செய்யுங்க. இது செய்யறதுக்கு முதல்ல எங்களுடைய பழைய கேலண்டர் இருக்கிறதா, பத்திரிகைகள் இருக்கிறதா என்று பாருங்க. அவற்றையெல்லாம் இதை சேகரித்து எடுத்து வைத்து ஒவ்வொரு நிறங்கள்ல நாங்க நாய்க்குட்டிகளை செய்யலாம். இனி நாங்கள் இது போன்று இன்னும் நிறைய செய்வோம். நன்றி, வணக்கம்.